சஷ்டாஷ்டகம்னா சஷ்டம்னா 6, அஷ்டம்னா 8. 6க்கு 8ஆக இருத்தல். இப்போ முன்னுக்கு பின் முரணாக இருத்தல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த ஜாதகம். இது இந்த ஜாதக அமைப்பில் ஒரு 6 கெட்டா இருக்குது. அவங்க ஜாதக ரீதியாக அமைஞ்சிட்டா அவங்கள பாதிக்கும். கணவன் மனைவி பொருத்தும் போது 6 கெட்டா போட்டு அமைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க லைஃப்பில் பாதிக்கும். இதே பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போடும்பொழுது 6 கெட்டா இருக்கும்போது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறோம், அவங்களுக்கு 6 கெட்டா குறித்தா அந்த நாள் எப்படி இருக்கும்? அப்போ இந்த 6 கெட்டு அப்படிங்கிறது சஷ்டாஷ்டக தோஷங்கள். இந்த சஷ்டாஷ்டகம் தோஷங்கள்ங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. இது எப்போ வேலை செய்யுதுன்னே தெரியாமல் வேலை செய்யும் இந்த தோஷம். இப்போ தனி மனிதரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ தனி மனிதனுக்கு இப்போ ஒரு லக்னம், மிதன் லக்னமாக இருக்கார். அவர் லக்னாதிபதியான புதன் 6ல் மறைஞ்சிருக்கார் வைங்க, இல்லை 8ல் மறைஞ்சிருக்காருன்னா அவருக்கு சஷ்டாஷ்டக தோஷங்கள் வேலை செய்யுது. ஏன்னா 6ல் மறைஞ்சிருக்கு. லக்னாதிபதி 6ல் மறைந்து விட்டால் அவர் பார்ஷியல் சஷ்டாஷ்டகம். இவர் சிந்தனை ஒன்றாக இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும், போராடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவர் உடல் ஆன்மாவும் அங்கம் செட் ஆகலைன்னு அர்த்தம். இதே மிதுன லக்னத்துக்காரங்க 8ல் சந்திரன் வருதுன்னு வச்சுங்க, சந்திரன் லக்னம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கும், உயிரை குறிக்கும். சந்திரன் உடல் குறிக்கும். உடல் மனசு ஒன்று செய்து புத்தி ஒன்று செய்யுதும்பாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். அவங்களுக்குலாம் இந்த இதுதான். ஏங்க எனக்கு மட்டும் நடக்குது, நல்லது நினைக்கிறேன் கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் சஷ்டாஷ்டக தோஷமாக அமையுது. இந்த தோஷம் வகைகளை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை காலவாரி விட வாய்ப்புண்டு. அப்போ இந்த தோஷம் இருக்கிறவங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 எடுத்து வைக்கணும். குறிப்பிட்ட காலத்தில் ரிஸ்க் எடுக்கும்போது, அதாவது இந்த எந்த கிரகம் சஷ்டாஷ்டகமாக இருக்கோ அதோட தசாபுத்தி அந்தரத்தில் கோச்சாரத்தில் நமக்கு பாதகம் கொடுக்குற காலகட்டத்தில் முக்கிய நிகழ்வுகள் போடக்கூடாது. ஒரு சிலருக்கு 7ஆம் அதிபதி இவங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக வந்துடும். லக்னத்துக்கு 7க்கு எல்லாம் சஷ்டாஷ்டமாக வந்துடும். அப்போ திருமணம் அந்த மாதம் போடாதீங்கம்போ. அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லைங்க சொந்தக்காரங்க ஃபாரின்லேருந்து வர்றாங்க, மண்டபம் அப்போ தான் கிடைக்கிது,